கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவனை வெளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்ஞாயிறினை நாம் நமது WCS ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மிஸ்ஸஸ் எஸ்தர் வில்லியம் அவர்கள் நம்மை ஆராதனையிலே தொடர்ந்து வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். சேனைகளே, பரன் யெகோவா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தராமே, திருமகிமை நிறைந்தவரா பாரிலங்கோ அல்லேலூயா. சர்வசுத பரன் யெகோவா பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தராமே, இருந்தவர்தா இருக்கிறவர் வருபவர்தா அல்லேலூயா. கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த நிறைந்த பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் விசேஷமாக இந்த பெண்கள் பண்டிகையை ஆசரிப்பதற்கு என் தகப்பன் நீங்க முன்குறித்த அந்த அன்பிற்காக உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. இப்போது ஆண்டவரே அப்பா, இந்த லாக்டவுன் பீரியட்லையும் காணொலி மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்கு தாகத்தோடு ஏக்கத்தோடு ராஜா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இசப்பா. என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் தகப்பனுடைய பரிசுத்த கரம் கூடவே இருப்பதாக ராஜா. எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசப்பா. மீட்பரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்துல இந்த ஜெபத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் யாவரும் பாமாலை 30 சேர்ந்து பாடுவோம். கிருபையின் சூரியா, நித்திய வெளிச்சமான நீர் என்ற பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கிருபையின் சூரியா, நித்திய வெளிச்சமான நீர் பகல் உதிக்கிற இப்போதெங்கள் மேலுண்டான ராவிருள்ளன
தன்புடப்பனி மிகவும் வறட்சியான நெஞ்சின் மேல் பெய்தருளி உமது விளைச்சலான அடியாரெல்லாரையும் உம்முடைய நேசத்தின் இன்ப மாமனலை காட்டி எங்கள் கெட்ட மனதின் துர்க்குணத்தை அத்தால் மாற்றி அதை புதிதாகவும் சிருஷ்டியோ. இயேசுவே நான் பாவத்தின் அவசுத்தத்தை வெறுத்து உம்முடைய நீதியின் வெள்ளை அங்கியை உடுத்து அதை இன்றும் என்றைக்கும் காக்கவும். நீர் வெளிப்படும் அன்றே நாங்கள் மாசந்தோஷத்தோடே மண்படுக்கைகளிலே நீண்டெழுந்திருந்துமோடே சேர்ந்து மோடே என்றைக்கும் தங்கவும். அழுகையின் பள்ளத்தை தாண்டி பரமகதிக்கு போக நீரே எங்களை கூட்டிக் கொள்ளும் அவ்வழிக்கு. நீரே எங்கள் ஜோதியோ மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97. சங்கீதம் 97. சாம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர்.
எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவன் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இப்போது வேத பாடம் வாசிக்க கேட்போம். தமிழில் மிஸ்ஸஸ் மரிய செல்வி ஜெயபால் அவர்களும், இங்கிலீஷில் மிஸ்ஸஸ் ஆனி அவர்களும் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 32:1 முதல் 12 வரை. ஆதியாகமம் 32:1 முதல் 12 வரை. ஜெனசிஸ் சாப்டர் 32 verses 1 to 12. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி இந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் இந்த ஆண்டவராகிய ஏசாவிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் நாபாலத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரர்களும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்றும் சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதி மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பார்த்தேன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட வேதவனம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். The passage to be read is taken from Genesis chapter 32 verses 1 to 12. I repeat, Genesis chapter 32 verses 1 to 12. Jacob also went on his way, and the angels of God met him. When Jacob saw them, he said, "This is the camp of God," so he named that place Mahanaim.
Jacob sent messengers ahead of him to his brother Esau in the land of Seir, the country of Edom. He instructed them, "This is what you are to say to my lord Esau. Your servant Jacob says, I have been staying with Laban and have remained there till now. I have cattle and donkeys, sheep and goats, male and female servants. And now I am sending this message to my lord, that I may find favor in your eyes." When the messengers returned to Jacob, they said, "We went to your brother Esau, and now he is coming to meet you, and 400 men are with him." In great fear and distress, Jacob divided the people who were with him into 2 groups, and the flocks and herds and camels as well. He thought, "If Esau comes and attacks one group, the group that is left may escape." Then Jacob prayed, "O God of my father Abraham, God of my father Isaac, Lord, you who said to me, 'Go back to your country and your relatives, and I will make you prosper,' I am unworthy of all the kindness and faithfulness you have shown your servant. I had only my staff when I crossed this Jordan, but now I have become 2 camps. Save me, I pray, from the hand of my brother Esau, for I am afraid he will come and attack me, and also the mothers with their children. But you have said, 'I will surely make you prosper, and will make your descendants like the sand of the sea, which cannot be counted.'" Here is the Bible reading. Praise be to God. Amen. இப்போது பொதுவான ஜெபத்தை மிஸ்ஸஸ் ஜான்சி யோவான் அவர்கள் நடத்தி தருவார்கள். சோத்தரிக்கிறோம் ஏசப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நன்றியோடு கூட கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஏசப்பா. மகிமைக்கு பாத்திரரே, எல்லாவற்றிற்கும் உறவிடமாக இருக்கிற எங்களுடைய தகப்பனே, நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை புகழுகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த என் தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்கியத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே மகிமைக்கும் நீங்கள் ஒருவர் ஆண்டவரே, நீங்கள் பாத்திரராய் இருக்கிறதற்காக தகப்பனே நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை அப்பா நீங்க மாத்திரம் ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் உங்களை போற்றுகிறோம், உங்களை புகழுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. பதும ராகத்துக்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பா இருக்கிறவரே ஏசப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் சோத்தரிக்கிறோம் கத்தாவே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் ஏசப்பா உங்க கிருபை ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அன்பு, உங்க இரக்கம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நினைத்து என் தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. துயாதி துயவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளிலே பிரியப்படுகிற எங்களுடைய தகப்பனே, நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம், உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. இதுவரைக்கும் அப்பா எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்கு தகப்பனே ஆண்டவரே, நீங்க மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, தேற்றும் தெய்வமாக ஆண்டவரே, துணையாளராக நீங்க இருந்து வழி நடத்தி வந்த ஒவ்வொரு கிருபைகளை நினைத்து தகப்பனே மனதார நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் ஆண்டவரே மகா ராஜனுமாய் இருக்கிற மகா உன்னதமான தகப்பனே ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே கோடி நன்றி பலிகளை தகப்பனே இந்த வேளையில கர்த்தாவே நாங்க ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்க மத்தியில நீங்க ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தை ஆண்டவரே, இந்த பெண்கள் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தகப்பனப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய விசேஷித்த கிருபை அப்பா எங்க பெண்களோடு கூட தகப்பனே ஆண்டவரே இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்க சபையில் இருக்கிற, எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பெண்களோடு கூட கர்த்தாவே நீங்க ஆண்டவரே உங்க கிருபையினாலே ஒவ்வொருவரையும் நீங்க மூடி மறைத்து பாதுகாத்து வருகிற அன்பை நினைத்து, கிருபையை நினைத்து தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருபோது மறவாத தேவனாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய சட்டையில் மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா பெண்களையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லாருக்கும் நீங்க தந்து வருகிற நல்ல ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்புக்காக ஆண்டவரே வழி நடத்துதலுக்காக தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபையை இம்மட்டும் நடத்துகிற தேவன் அப்பா ஆண்டவரே, இனிமேலும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக அப்பா உடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நினைத்து தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய போதவருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
இம்மட்டுமாய் உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை தாங்கி பலப்படுத்தி பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அப்பா எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா கத்தாவே ஆண்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எல்லாருடைய கையின் பிரயாசங்களில என் கர்த்தருடைய கிருபை தகப்பனே ஒரு குறைவின்றி நீங்க நடத்தி வருகிறீங்களே, அதற்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் சோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா உடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொரு ஆண்டவரை மூப்பர்களையும் நீர் பாதுகாத்து வைத்திருக்கிற ஆண்டவரே அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. அதே போலப்பா எங்களுடைய சபையில் உள்ள கத்தாவே ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தை கட்டுகிற பணியிலும் கத்தாவே ஆண்டவரை கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஏசப்பா உம்முடைய ஆலோசனை உம்முடைய வழிநடத்துதல் தகப்பனே இருக்கிறதற்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்க சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் என் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமேலும் நீங்க வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா படித்து விட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஏசப்பா திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல திருமண காரியங்கள் நடைபெற என் தேவன் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணின் கருவழி போல ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய சபையில நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களுடைய சபை வளர்ந்து வருக என் தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. குறிப்பாக தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே கர்ப்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் பாதுகாத்து வருகிற தேவன் இனிமேல் என் கர்த்தர் பாதுகாத்து ஏற்ற நேரம் வரைக்கும் அப்பா பாதுகாத்து தாயும் சேயுமாக உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீங்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபையில் உள்ள எல்லா குடும்பத்திலும் அப்பா உங்களால் உண்டாகிற சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் அப்பா ஆண்டவரை நிறைவாய் தங்கி இருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஐசப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய் நிமித்தம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய சபையின் பிள்ளைகளை எந்த தீங்கும் ஆண்டவரே எந்த கஷ்டமும் ஐயா அணுகாதபடிக்கு கத்தாவே உங்களுடைய கிருபைக்குள்ளாக உங்களுடைய செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீங்களே ஐசப்பா. அந்த அன்பை எல்லாவற்றையும் நினைத்து தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோமே, நாங்கள் சோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா இப்ப கூட எந்தெந்த குடும்பங்களில என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்களோ என் தேவன் மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உள்ளத்தை பார்க்கிற தேவனப்பா, எண்ணங்களை பார்க்கிற தேவனப்பா, மன வேதனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு உகந்த பாத்திரமாக எங்களுடைய சபையில் உள்ள எல்லா குடும்பமும் காணப்பட ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில வேலை இல்லாம ஆண்டவரே பண தேவைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. நீங்களே சகாயம் செய்யும் கேடக மகிமை பொருந்திய பட்டயமாக அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோமே, நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஏசப்பா என்னுடைய தேசத்துக்காக ஆண்டவரே பாரத்தோடு நாங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. குறிப்பாக இந்த கொரோனா என்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் கிரியைகள் அப்பா இந்த வைரஸ் கிருமி இயேசுவின் நாமத்தினால ஐயா ஆண்டவரே அது செயலற்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசமே இன்றைக்கு ஸ்தம்பித்து இருக்கிறதே கத்தாவே. எங்களுடைய தேசத்துல எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் கத்தாவே, ஆனா எல்லாவற்றிற்கும் அப்பா விடுதலை கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிற்கும் சமாதானம் கொடுக்கிற தேவன் அப்பா நீங்கள் மாத்திரம் இருக்கிறீங்க ஏசப்பா. உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இப்ப கூட அந்த வைரஸ்ல தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா நீங்க தொடும்படியாக நாங்க செபிக்கிறோம் அப்பா. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் அப்பா, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வல்லமை ஏசப்பா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே நீங்க தொடும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலை நீங்க கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. குறிப்பாக தகப்பனே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எல்லா மன அழுத்தங்கள்ல இருந்து ஆண்டவரே தனிமையில இருந்து கத்தாவே அவர்களை பாதுகாத்து நீங்க அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்க
நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே, அந்த பணிகளிலே ஈடுபடுகிற ஆண்டவரே மருத்துவர்கள் உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், செவிலியர்களை ஒப்பு கொடுக்கிறோம், துப்புரவு பணியாளர்களை ஏசப்பா நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா போலீஸ் அதிகாரிகளை, அரசு அதிகாரிகளை, வாலண்டியரை எல்லாரும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த ஒரு கத்தாவே தீங்கு அவர்களை தொடாதபடிக்கு ஏசப்பா உடைய கிருபைக்குள்ளாக என் தேவனப்பா நீங்க மூடி மறைத்தருளும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இது நிமித்தமப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே இன்னைக்கு பொருளாதாரத்துல எவ்வளவோ மாற்றங்கள் கத்தாவே ஆண்டவரே, பிசினஸ்களை இழந்து, வேலையை இழந்து, கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியாம பசி பட்டினியில திக்கற்று நிற்கிறாங்களே ஏசப்பா. எல்லாருக்கும் நீங்க தானப்பா சகாயம் செய்யும் கேடகம்பா. நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காக தகப்பனே, ஒரு கொரோனா இல்லாத தேசமாக நீங்க மாற்றி தருகிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கத்தாவே பிரசிடண்டுக்காக, பிரதமருக்காக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே எம்பி எம்எல்ஏக்களுக்காக, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்ள, உண்மையும் உத்தமமாக அவர்கள் நடந்து கொள்ள இயேசுவே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசம் அப்பா நீங்க ஆளுகை செய்யணும்ப்பா. உங்க ஞானத்தினால, உங்க ஆலோசனையினால ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை என் தேவன் நீங்க நடத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஊழல், லஞ்சம் கத்தாவே ஏசப்பா இந்த எல்லா கிரியைகளும் அப்பா இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் உண்மையும் உக்ரானத்துவமாய் நடந்து கொள்ள இயேசுவே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா நீங்க அப்படி செய்துவிட்ட கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. குறிப்பாக தகப்பனே அப்பா ஆண்டவரே எல்லா மாநிலங்களிலும் அப்பா சீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்பட என் கர்த்தரையா நீங்க கிருபை தரும்படியாக நாங்க கெஞ்சி இருக்கிறோம் ஐயா. குறிப்பாக தகப்பனே ஏசப்பா இதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் அப்பா இயேசுவின் நாமத்தினால நாங்க கட்டுகிறோம் அப்பா. சீக்கிரமாக உம்மை விடுதலையோடு ஆராதிக்க என் கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், மிஷனரிகள் எல்லாரையும் உடைய ஆளுகைக்குள்ளாக போதகர்கள், பிஷப்புகளை ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஐயா. எல்லா பிள்ளைகளையும் என் கர்த்தரப்பா ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் ஏசப்பா நீங்க சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன தேவைகளுக்காக ஊழியக்காரர்கள் காத்து இருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் கூட ஏசப்பா நீங்க சந்தித்து கொடுங்க ஏசப்பா. ஒரு குறைவின்றி அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக தகப்பனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு சோத்திரம் 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 கத்தாவே. ஆண்டவரே செய்து கொடுக்கிற கத்தாவே பாஸ்டரமாவே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என் தேவன் அவர்களை மறைத்து வெளிப்படுத்தப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட என் தேவன் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா நீர் பெருக வேண்டும் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்பட வேண்டும் ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை அவற்றுமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெருங்கத்தரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இணைந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். உங்க
இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்டர் தேவ இரக்கம் 13th செப்டம்பர். திருமண நிறைவு நாளினை காண்போர் மிஸ்ஸஸ் மாலதி முத்துக்குமார் அண்ட் மிஸ்டர் பி முத்துக்குமார் 15th செப்டம்பர். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளை திருச்சென் சாவிலே வாழ்த்துகின்ற முறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார்.
எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வாழ்வின் அனைத்து நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தனது பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்செற் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நல்லவராக, நீர் போதுமானவராக இருந்து உம்முடைய நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து செவையான பாதைகளிலே உமது பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இவ்வாரத்தில் உமது பிள்ளைகள் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினையும் தொடர்ந்து புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக நீர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றவனமாக நீர் தருகின்ற நன்மைகளும் கிருபைகளும் நிறைந்த பாதைகளின் ஊடாக உமது பிள்ளைகள் தொடர்ந்து உம்மால் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல ஆண்டவர் அளிக்கின்ற உன்னதமான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்வின் பாதையிலே சொந்தமாக்கிக் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல்மீட்பரே, நீர் உமது பிள்ளைகளிலே பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த சிறப்பு நாளிலும் தேவனுடைய செய்தியை காணொளி மூலமாக பகிர்ந்து கொடுப்பதற்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இணைந்திருக்கும் நாம் யாவருக்கும் மிகவும் பிரியமான நம்மளுடைய முன்னாள் போதகர் அம்மாவும் தற்போது போரிவெளி இங்கிலீஷ் திருச்சபையின் போதகர் அம்மாவாக இருக்கும் மிஸ்ஸஸ் ஹேமா ஜெயராஜன் அவர்களை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது நாம் யாவரும் பாமாலை 353 பாடின பின்பு மிஸ்ஸஸ் ஹேமா ஜெயராஜன் அவர்கள் தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். இயேசுவின் கைகள் காக்க என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பே, பளிங்கு கடல் மீதோ மாட்சி நகர் நின்றோ, தூதரின் கீதோ பூரி புண்டாக்கிவிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவே, பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பே, இயேசுவின் கைகள் காக்க பாலோகின் கவலை, சோதனை பாவக்கேடோ தாக்காது உள்ளத்தை, கஷ்ட துக்கம் கண்ணீரோ காணாமல் நீங்குமே, வதைக்கும் துன்பம் நோவோ விரைவில் தீருமே, இயேசுவின் கை
கைகள் காக்க மாவினில் சாருவே பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பே இயேசு என் இன்ப கோட்டை எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்றும் நீப்பே நீரே நித்திய கண்மலை காத்திருப்பேனமர்ந்து ராகாலம் நீங்கிட பேரின்ப கரை சேர மாஜோதி தோன்றிட இயேசுவின் கைகள் காக்க மாவினில் சாருவே பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கிற மீராரோடு திருச்சபையார் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாடுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் திருச்சபையாராக, நாங்கள் பெண்களாக இணைந்து தகப்பனே, நாங்கள் இந்த ஞாயிறை ஆசரிக்கும்படியாக நீர் தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக மீராவின் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் அப்பா. துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த விசேஷத்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக தந்த நல்ல தருணத்தை எண்ணி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வேத வசனங்களும் உமக்கு பிரியமானதாக காணப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக காணப்படட்டும். அடிமையுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் அப்பா. நீரை வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மில்பரிய சுமுலும் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்தோமானால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன. எங்கே பார்த்தாலும் ஒரு விதமான பயங்கள், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பயமாக இருக்குது, வெளியே போனாலும் பயமாக இருக்குது, வேலைக்கு போனாலும் பயம், இன்னொரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் எதை செய்தாலும் ஒரு விதமான பயம் நம்மளை சூழ்ந்து கொண்டு விடுகிறது. நம்ம வெஜிடபிள் வாங்க போனால் கூட ஐயோ நமக்கு இந்த வைரஸ் வந்துருமோ, அது வேலைக்கு போனால் நமக்கு இந்த காய்ச்சல் வந்துருமோ, ஒரு விதமான பயம் நம்மை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நம்ம ஒரு பயத்தினாலே வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நம்ம காணப்படுகிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் இல்லை, வெளியில் நம்ம அநேக பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த விதமான பயம், எனக்கு வேலை போயிருமோ, எனக்கு நான் வேலை செய்தாலும் எனக்கு ஃபுல் சேலரி கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இனி மீதமுள்ள நான் வாழ்க்கையை நடத்துவேன், 6 மாதம் இப்படியாக கடந்து விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் நம்ம சூழ்ந்து கொண்டு காணப்படுகிறது. இதன் மத்தியில் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன? இதன் மூலமாக, இந்த கொள்ளை நோயின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம். தேவன் அநேக காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேதாகமத்தில்
இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம். மிராரோடுலேருந்து அந்த அம்மா என்னை காண்டாக்ட் பண்ண உடனே நான் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டேன் ஆண்டவர் கிருபையினால. அதன் பிறகு நான் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வேத வசனத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த வேத வசனத்தை இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உணர்த்தினார். என்ன வசனத்தை நம்ம இந்த நாளில் சிந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த நாளில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நாம் தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்ட பிள்ளைகளாக காணப்படணும். தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்டால் நம்ம இந்த எல்லா விதமான பயங்களுக்கும் நம்ம நீங்களாக்கி நம்ம ஜீவிக்க முடியும். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில், இந்த உலகத்தில் அல்லது இந்த ஸ்டேட்டில் எந்த இடத்துல பார்த்தாலும் மக்கள் பயத்தோடு காணப்படுகிறார்கள். அவங்கள எப்படி நம்ம மீட்கலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லி தருகிறார் அப்படின்னு சொன்னால், உன் வல்லமையை தரித்துக்கொள். தேவன் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறாரு. இவ்வளோ நாளும் நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டோம். நிறைய வேலைகளில் நம்ம வந்து இந்த பேண்டமிக்கு முன்னாடி ஆண்டவர் டைம் நமக்கு நிறைய தந்தார். ஆனாலும் நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் சொன்னோம். எனக்கு டைம் இல்லை, எனக்கு காலையில் வேலைக்கு போகணும், எனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன செஞ்சுட்டோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம செலவழிக்காமல் அநேக விதமான எக்ஸ்கியூஸ் சொன்னோம். ஆனால் இந்த டைமில் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய நேரத்தை தந்திருக்கிறாரு. காலையில் நம்ம எழுப்பணுன்னா அதிகமாக மோஸ்ட்லி யாருமே இப்போ வெளியில் போய் வேலை பார்க்குறது இல்லை, எல்லாமே ஒர்க் அட் ஹோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறோம். ஒரு 24 ஹவர்ஸில் மினிமம் நமக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நம்ம வேலை செய்தாலும் நமக்கு 18 ஹவர்ஸ், மினிமம் 18 ஹவர்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நமக்காக மட்டும் இல்லை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். நீ இவ்வளோ நாளும் இருந்தது போதும், நீ உட்கார்ந்துருந்தது போதும், சோர்வாக அசதியாக இருந்த நாட்கள் போதும். இந்த நாட்களில் உன்னை நீனே சீர்தூக்கி ஆராய்ந்துப்பார். உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். இவ்வளோ நாட்களும் சோர்ந்து போன, ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன சோர்வான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குள்ளாடி வல்லமை இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்குது. அதை தேவனுடைய வல்லமை என்ன சொல்லணுமா? தரித்து கொள்ளணுமா? வல்லமையை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை, வல்லமையை தரித்துக்கொள். தரித்துக்கொள் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல ஃபுல்லும் அவருடைய வல்லமை காணப்படணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படணும். அப்படி வல்லமையால் தரிப்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பயங்களுக்கு நீங்களாக்கி நம்ம ஜீவிக்கலாம். எத்தனையோ விதமான மக்கள் அந்த பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பயத்தில் இருந்தும் அந்த மக்களை நம்ம என்ன செய்யலாம்? விடுவிக்கலாம். அப்படி விடுவிக்கணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். அந்த வல்லமையை தரித்து கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம வேதாகமத்திலிருந்து, பழைய ஏற்பாடிலிருந்து ஒரு நம்ம கேரக்டர் பார்க்கலாம். புதிய ஏற்பாடிலிருந்தும் நம்ம ஒரு கேரக்டரை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். பைபிள் இருக்கவங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அண்ட் 33ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 32 and 33ல் நம்ம யாக்கோபை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்துட்டான்? ஸ்டார்டிங்கில் நம்ம 32 அதிகாரம் 31 அதிகாரத்துலலாம் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரன் பேரை சொல்லிட்டு அவன் என்ன செய்துட்டான்? தன்னுடைய பேரென்ற அவனுடைய அப்பாவை என்ன செய்துட்டான்? ஏமாத்திட்டான். ஏமாத்தினதன் காரணமாக அவனுக்குள்ளாடி ஒரு பயம். எப்படி என்ன செய்திருவான்? ஏசா உன்னை போட்டுருவான், நான் என்னால் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளாடி வந்துடுச்சு. இந்த பயம் வந்ததுனால அவங்க அம்மா என்ன செய்துட்டாங்க? நீ உன்னுடைய மாமானிடத்துல போயிரு, அங்கே போய் தங்கியிருந்து நீ எல்லா வேலையும் அங்கே போயே செய்யு அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபை என்ன செய்துட்டாங்க? அனுப்பி விட்டாங்க. அவன் பயத்தோடு அவனுடைய ஏசாவுக்கு பயந்து
தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான், வேற இடத்துக்கு போய் அவங்க மாமாவோடு சேர்ந்து அவன் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். வேலை செய்கிற பொழுது அவனுக்கு அவன் எல்லா காரியத்திலையும் அவன் தேவனையே முன்னிறுத்தி எல்லா காரியத்தையும் செய்கிறான். ஆனால் அவனுக்குள்ளாடி என்னது, நமக்கு எப்படி இந்த பேண்டமிக் பீரியடில் என்ன ஒரு ஆண்டவருக்குள்ளாடி நம்ம இருந்தாலும் ஒரு விதமான பயம், ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இருமல் வந்தால் கூட நமக்கு என்ன பயம், ஐயோ நமக்கு இந்த வைரஸ் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதே போல தான் அந்த யாக்கோபும் எந்த ஒரு காரியத்தில் அவன் ஒரு ஈடுபாடாக செய்தாலும் அவனுக்குள்ளாடி அவனோட உள்ளாடி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம ஏசா நம்ம எப்படி கொண்டு போட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயத்தோடு தான் என்ன செய்துட்டு இருந்தான், வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பயம் அவனை விட்டு எப்போது நீங்கியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 32ஆம் அதிகாரத்தில் அவன் செய்த 4 காரியங்கள், அவன் அந்த 4 காரியங்களை செய்தது நிமித்தமாக தேவன் அவனுடைய பயத்தை எல்லாம் மாற்றி அவன் தேவனுடைய வல்லமை தரித்து கொண்ட பிறகு அவனுக்கு என்ன செய்துச்சு, அவன்கிட்ட இருந்த எல்லா பயமும் மாறிச்சு. இப்போ அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன? ஆண்டவர் அந்த ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்போ அந்த வல்லமையை தரித்து கொள்ளணும், அந்த வல்லமை நம்மகிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்து தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டான். அந்த வல்லமையினால் அவன் எல்லா விதமான பயத்துக்கும் அவன் என்ன செய்கிறான், நீங்களாக்கி தேவனுடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறான். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த தேவனுக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமை தரித்து கொள்வதற்காக அந்த யாக்கோபு என்னென்ன காரியங்களை செய்தார், ஒரு 4 காரியங்களை நம்ம தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். 32ஆம் அதிகாரம் முதலாவதாக அவன் யாக்கோபு செய்த காரியம் என்ன? அவன் தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்வதற்கு அந்த யாக்கோபு செய்த காரியங்கள் என்ன? முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம நிறைய எல்லாத்துட்டும் கேட்டால் நம்ம சொல்லுவோம் யாக்கோபுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லை. யாக்கோபுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன காரியத்தை சொல்லுவோம், அவன் போராடி மேற்கொண்டான், அந்த காரியம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அந்த 32 அதிகாரத்தை நீங்கள் ஒருமுறை கூட வாசித்து பாருங்க, அநேக சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். நான் கூட இந்த பிரசங்கத்துக்காக நான் அந்த ஆதியாகம அதிகாரத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். ஒரு எத்தனையோ தடவை நம்ம சின்ன பிள்ளைகளிலிருந்தே நமக்கு அந்த யாக்கோபு ஸ்டோரிலாம் நல்லா தெரியும். ஆனால் இந்த நாளில் அந்த WC சண்டேக்காக நான் ஆயத்தப்படும் போது அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அநேக வேத வசனங்கள் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் அநேக காரியங்களை கற்றுத்தந்தார். அந்த முதலாவதாக அவன் என்ன செய்தான், தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு அந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன? 32ஆம் அதிகாரம் எல்லாரும் குறித்து வச்சுக்கிடுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்கு அந்த வல்லமையை அந்த தரித்து கொள்ளும்படியான கிருபைகளை தருகிறார். அந்த முதலாவதாக 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் வாசித்திருக்கோம்னு நினைக்கிறேன். நானும் நிறைய தடவை வாசித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த அர்த்தம் புரியவே இல்லை. ஆனால் இந்த நாளில் தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். என்ன அப்படின்னு சொன்னால், அவன் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறான். தேவனுடைய வல்லமை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கீங்களே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, உன் இனத்தரிடத்திற்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே இந்த வசனத்தில் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களே தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. யெகோவா ஈரேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா, யெகோவா ரஃபான்னு சொல்லியிருக்கீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி, நீர் சுகம் தருகிற தேவன், நீர் என்னை தப்புவிக்கிற தேவன், நீர் என்னை எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம அந்த வாக்குத்தத்த வசனத்தை
சொல்லி ஜெபிக்கிறான். இந்த யாக்கோபு செய்த ஒரே காரியம், அவன் முதலாவது செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்த வசனங்களை தேவன் அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்த வசனத்தை அவன் என்ன சொல்லுகிறான், சொல்லி ஜெபிக்கிறான். நம்மனா என்ன செய்வோம் தெரியுமா, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த நாட்கள்ல நிறைய நேரம் நமக்கு கிடைக்குது. நம்ம மோஸ்ட்லி நம்ம இந்த நாட்கள்ல ஜெபிக்கிறோம்ல, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா என்ன செய்வாங்க, அட்லீஸ்ட் 1 hour அல்லது ½ an hour கண்டிப்பா ஜெபிப்போம். ஆனா ஜெபிக்கிற வேலை அநேக வழிகளில் நம்ம யோசிக்கிறது வந்து சோர்ந்துட்டு போயிடுவோம். ஆண்டவரே, என்னோட ஜெபத்திற்கு பதிலே கிடைக்கலையே, எனக்கு அந்த ஒரு விதமான வல்லமை இடத்துல இல்லையே, நான் சோர்ந்து போய்விடுகிறேனே அப்படின்னு சொல்லி நிறைய வழிகளில் சிந்திக்கலாம். ஆனா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன செய்வோம் தெரியுமா, நிறைய வேளைகள்ல ஆண்டவரே, எனக்கு அந்த பலவீனம், இந்த பலவீனம், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, அந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி முதலாவது நம்முடைய தேவைகளை தான் நம்ம என்ன செய்யறோம், சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா அந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன தெரியுமா, தேவன் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை அந்த ஒரு என்ன, அதன் மூலமாக அவனுக்கு என்ன செய்யும், ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுகிற போது நமக்குள்ளாண்டு என்ன செய்யறோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதை தான் அந்த யாக்கோபு செய்தான். அந்த வல்லமையோடு அந்த தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி செபித்ததுனால தேவன் அந்த வல்லமையை அவன் தரித்து கொள்ளும்படியாக கிருபை செய்தார். நம்ம இந்த நாளிலிருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்களை நான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, முதலாவதாக தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம முழங்கால் படுகிற போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்போம். தேவன் கண்டிப்பாக அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ளும்படியான கிருபைகளை செய்வார். ரெண்டாவதாக அவன் செய்த காரியம், அந்த யாக்கோபு செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஜெனசிஸ் அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அருமையாக நமக்கு சொல்லியிருக்கு. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்தேன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ரெண்டாவது அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நன்மைகளை, தேவன் தனக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செய்திருக்கீங்க, இத்தனை நன்மைகளை எனக்கு எத்தனையோ அந்த சொத்துக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க, அதிகாரியாக வைத்திருக்கிறீங்க. அந்த லாபாண்ட கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்திருக்கீங்க. நான் வந்து வெறுமையாக வந்தேன், ஆனால் நான் இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன், இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவானானே. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. ஆண்டவர், எனக்கு இத்தனை நன்மைகள் செய்திருக்கீங்கப்பா, நீர் எனக்கு ஒவ்வொரு செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவன் அந்த நன்றி பலிகளை தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கிறான். அப்படி நன்றி பலிகளை ஏறெடுக்கும் போது தேவன் நமக்குள்ளாடி என்ன செய்யறாராம், அந்த புதிய பலனை நம்ம திரும்பவுமாக அந்த பலனை, தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, தரித்து கொள்ளும்படியாக கிருபைகளை தேவன் என்ன செய்கிறாரு, தருகிறார். அப்ப நம்முடைய சுபத்துல நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அந்த யாக்கோபை போல வாக்குத்தத்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கணும். ரெண்டாவதாக அவன் செய்த காரியம், தேவன் தனக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யறான், சொல்லி தேவனை துதிக்கிறான். மூன்றாவதாக அவன் செய்த ஒரு காரியம், அந்த அதே ஜெனிசிஸ் அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3 வசனத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக அந்த 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இப்பொழுது அவனுடைய மனசுல என்ன செய்யுது, ஒரு பயம்தான். நம்ம சொல்லுவோம்ல, எப்படிதான் நம்ம ஜெபிச்சாலும் ஒரு சின்ன ஓரத்துல நமக்கு என்னதான் இருக்கு, ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மூன்றாவது அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகுதான் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய தேவைகளை சொல்லி தேவனிடத்தில் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். முதலாவதாக யாக்கோபு செய்த காரியம் என்ன செய்யறான், அவன் வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறான். ரெண்டாவதாக தேவன் தனக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஜெபிக்கிறான். மூன்றாவதாக அவனுக்கு என்ன பெட்டிஷனோ, அவனுக்கு என்ன காரியத்திற்காக அவன் ஜெபிக்க வேண்டுமோ, தன்னுடைய தேவைகளுக்காக அவன் தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபிக்கிறான். இந்த 3 காரியங்கள் செய்த பிறகு அவன் 3 காரியங்களும் தேவனிடத்துல எல்லாமே சொல்லிட்டான். சொன்ன பிறகு அவன் என்ன செய்யல, அப்படியே விட்டுடல. ஆண்டவரே, நான் எல்லா காரியத்தையும் நான் சொல்லி முடிச்சுட்டேன், இதோடு முடிஞ்சது, நீர் என்னை பார்த்து கொள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகல. நாலாவதாக அவன் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25, 26 இந்த 3 வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபு போராடி மேற்கொண்டான் அப்படி சொல்லாமல் அதுக்கு முன்னாடி செய்த காரியம் 3 காரியத்தை நம்ம எப்பவுமே என்ன செய்யறது இல்லை, சிந்திக்கிறதே இல்லை. அந்த 3 காரியத்தை நம்ம செய்த பிறகுதான் அவன் என்ன செய்யறான், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தரித்திருக்கிறான். அவனுக்கு ஒரு பலன் வந்துடுச்சு. ஆண்டவரே எப்படியாவது எனக்கு என்ன செய்வீர், எனக்கு இந்த காரியத்தை இந்த பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி என்னை பாதுகாத்துக் கொள்வீர், இந்த வைரஸிலிருந்து என்னை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்வீர், இந்த எல்லா விதமான இந்த கலாமிட்டிஸ், இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஃப்ளட்டு, அந்த லேண்ட்ஸ்லைடு எல்லாத்துலேருந்து என்ன செய்திருவீர், என்னை நீ எந்த கொள்ளனையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி. இப்போ அது அணுகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய வல்லமை என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளணுமா. அந்த வல்லமையை தரித்து கொள்வதற்கு அந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் தனக்கு அந்த ஏசப்பாவுடைய முகத்தை காணும் வரையில் அவன் என்ன செய்யறானா, போராடி மேற்கொள்ளுகிறான், போராடி ஜெபிக்கிறான். அந்த தூதர் அவன் விட்டவே இல்லை, விடாம என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். அந்த விடாம ஜெபித்ததுனால, அந்த தனித்திருந்து போராடி ஜெபித்ததுனால அவன் தேவனை முகமாய் தரிசித்தான். அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனை முகமாய் தரிசிக்கிறார். அதற்கு பிறகுதான் தேவன் என்ன செய்கிறாரு, தரிசனம் ஆகிறார். இந்த தேவன் தரிசனமாகின உடனே அவனுக்கு ஒரு வல்லமை கிடைச்சிருது. அந்த வல்லமை அவன் தரித்து கொள்கிறான். அந்த வல்லமை தரித்து கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையே மாறிற்று. அந்த 32 அதிகாரத்துக்கு பிறகு அந்த 32 அதிகாரத்தில் அந்த லாஸ்ட் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அவன் தேவனை முகமாய் தரிசித்தான் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்க வாசித்து பாருங்க, ஏசா என்ன கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய காரியங்களை செய்கிறான். முதல்ல ஒரு ஆள் அனுப்பி 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு ஆளை அனுப்பி பார்க்குறான். அவனுடைய வேலையாட்களெல்லாம் அனுப்பி பார்க்குறான், ஏசா எப்படி இருக்கிறாரு, ஏசா கூட எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த அவங்கெல்லாம் ஒருவேளை நம்மளை வந்து நினைச்சிடுவாங்க, அழிச்சிருவாங்க, என்னை கொண்டுருவாங்க, என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய என்னென்ன எனக்கு இந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழிச்சு போட்டுருவான். அதனால நீங்கள் என்ன செய்திருங்க, போய் பார்த்துட்டு வாங்க, அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்யறான், வேலை ஆட்களை அனுப்புகிறான். 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுக்கு பிறகு அந்த 32ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதுக்கு பிறகு பயந்து போய் என்ன செய்யறான், தனித்தனி அவனுக்கு எத்தனை ஒரு 100 ஆடு இருந்ததுன்னா 50 ஆடை தனியா பிரிச்சிடறான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளையும் தனியா பிரிச்சிடறான். மனைவிகள் அது 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சிடறான். ஏன்னா பாதி போயிட்டா கூட நமக்கு பாதி அந்த ஏசா அடித்து போட்டாலும் பாதி நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான காரியங்களும் அவனுக்கு ஒரு விதமான பயம். அந்த ஆட்களை அனுப்பி பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய வல்லமை பெறுவதற்கு முன்பதாக அந்த 32ஆம் அதிகாரத்துக்கு முடிவில் அவன் முகமாய் தேவனை தரிசிக்கிறான். அந்த முகமாய் தேவனை தரிசித்த பிறகு அவனுக்குள்ளாடி ஒரு புதிய பலன் வருகிறது. பலன் வந்த உடனே அந்த 32:3 ஆட்களை அனுப்பி பார்க்குறான், ஏசா எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த ஏசப்பாவை தரிசித்த பிறகு, ஏசப்பாவுடைய பலனை பெற்றுக்கொண்ட பிறகு, ஏசப்பாவுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு அதே 33ஆம் அதிகாரம் அதே 3ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் எல்லாருக்கும் முன்னாடி அந்த யாக்கோபு போறானாம். அந்த மனைவி, பிள்ளைகள், அந்த ஆடு மாடுகள் எல்லாம் நினைச்சதுக்கு அவனுக்கு பின்னாடி இருக்கு. அந்த அவன் எல்லாவற்றுக்கும் முன்பதாக அந்த யாக்கோபு போய் நின்றுட்டு, நான் எப்படியாவது ஏசாவை போய் நினைச்சுவேன், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போறான். அவனுக்கு அந்த பயம் எல்லாம் மாறி போச்சு. ஏசப்பாவை முகமாய் தரிசித்த அந்த வல்லமையை தரித்து கொண்ட பிறகு அவனுக்கு அந்த பயத்தை எல்லாம், அந்த ஏசாவை பற்றி ஒரு பயமும் இல்லை. முன்னாடி ஆளை அனுப்பின ஆளை இப்போ என்ன செய்றாரு, அவரே முன்ன போறாரு. அந்த பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி பிரிச்சு வச்ச ஆடு இப்போ என்ன செய்றாரு, பிள்ளைகளை பின்னாடி விட்டுட்டு அவர் முன்னாடி போய் அந்த ஏசாவை பார்க்கும்படியாக செல்லுகிறார். ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன, அந்த ஏசா என்ன செய்றாராம், அந்த யாக்கோபை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். அதை யாருக்காக பயந்தாலும் அந்த ஏசா என்னை கொன்றை போட்டு விடுவார். அவங்க அம்மா கூட சொல்றாங்க, நீங்க இருக்கவே செய்யாத, ஏசா உன்னை என்ன செய்திருவான், கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி பயம். நமக்கும் அப்படிதான் பயம். இந்த வைரஸ் நம்ம என்ன செய்திருமோ, நம்ம இப்படி நமக்கு காய்ச்சலை கொண்டு வந்துடுமோ, இருமலை கொண்டு வந்துடுமோ அப்படின்னு சொல்றதான ஒரு விதமான பயம் இருக்கு. இல்லை எல்லாத்துட்டையும் நம்ம பயம் இல்லைன்னு யாருமே நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்துட்டையும் இந்த பயம் இருக்கு.
ஆனால் அந்த பயத்தை நீக்கிறவர் நம்முடைய தேவாதி தேவன். அந்த யாக்கோபு எப்படி பயந்து பயந்து இருந்தானோ அந்த ஏசப்பாவுடைய வல்லமை தரித்து கொண்ட பிறகு அவனுடைய பயம் அப்படியே மாறிச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. அவன்கிட்ட ஒரு உள்ளத்தில் கூட ஒரு சின்ன அளவு கூட அந்த கடுகு அளவு கூட என்னது இல்லை, அவன்கிட்ட பயம் இல்லை. அவன் முன்னாடி போய் என்ன செய்கிறான், உயிர் கொள்ளுகிறான். அந்த ஏசாவை வந்து அவன் ஆற தட்டி கொள்ளுகிறான், அவனை அரவணைக்கிறான். அப்போ எல்லா பயத்தையும் தேவன் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இதற்கு ஒரே காரணம் அவன் தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறான், தரித்து கொள்ளுகிறான். அந்த வல்லமை தரித்து கொள்ளுகிற பொழுது நம்மகிட்ட என்ன செய்யுது, அந்த புது வல்லமை, புது தெம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த புது வெள்ளம் நம்மகிட்ட வருது. நமக்கு எல்லா விதமான பயமும் நீங்க போயிடுது. நமக்கு மட்டும் இல்லை பயம், அந்த பயத்தில் நிறைய பிள்ளைங்க ஜீவித்துட்டு இருக்காங்கல்ல. நம்ம சரௌண்டிங்ஸில் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம்ல, ஐயோ அவங்க குவாரண்டைன் ஆகிட்டாங்களாம், அந்த பில்டிங்கில் குவாரண்டைன் ஆகிட்டான், அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிற எல்லா நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லா விதத்துலையும் என்ன செய்துட்டு இருக்காங்க. அந்த பயத்தெல்லாம் பயத்தோடு காணப்படுறாங்க. அந்த பயத்தை நீக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்முடைய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது நம்முடைய பயங்களை மட்டும் இல்லை, அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணுமா, அந்த பயத்தை எல்லாம் நீக்கணுமா. அந்த பயத்தெல்லாம் நீக்கணும்னு சொன்னால் நம்மளால் முடியாது. என்னுடைய பலத்தினாலோ எந்த பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமே இல்லை, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அதை தான் அந்த யாக்கோபு செய்தான். ஏசப்பா என்னால் இன்னும் முடியாது, உம்முடைய வல்லமை தாரும். அந்த அவருடைய வல்லமை தரித்து கொள்ளணும்னா அவன் செய்த 4 காரியம்தான். ஒன்று என்ன செய்தான், அவன் வாக்குத்தத்த வசனங்களை சொல்லும்போது நமக்குள்ளாடி ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்துருமா, அந்த வல்லமை வந்துடும். 2வது தேவன் செய்த நன்மைகளை சொல்லணும். நம்ம எத்தனையோ காரியங்கள் நமக்கு நடைபெறாமல் இருந்திருக்கலாம், நமக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நமக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய நன்மையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது நமக்குள்ளாடி அந்த வல்லமை வருது. 3வதாக அவன் தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறான். தேவைகளுக்காக ஜெபித்த பிறகு 4வதாக அவன் பிந்தி தனித்திருந்தான், போராடி ஜெபிக்கிறான். இந்த போராட்ட ஜெபம் நமக்கு வேணும். சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போதும். நமக்கு இத்தனை நாட்கள் நம்ம எப்படியோ நம்ம இத்தனை காலங்கள் 40-50 வருஷம் நம்ம 30-20 வருஷம்ல நம்ம என்ன செஞ்சுட்டோம், அப்படியே கழிச்சு போட்டுட்டோம். இப்போதான் நமக்கு அந்த அருமை தெரியுது இல்லையா. இந்த 6 மாதம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் அந்த அருமை நமக்கு தெரியுது. ஏசப்பா நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தர்றாரு. இந்த பேண்டமிக்னால, இந்த கொள்ளை நோயினால அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை 2வது வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்குது இல்லையா. அந்த வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும்னு சொன்னால் அந்த பயத்தில் இருக்கிற அந்த இருளில் இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும்னா நம்முடைய பலம் போதாது, ஆண்டவருடைய வல்லமை தேவை. அந்த வல்லமை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். அந்த வல்லமை தரித்தவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் எழுதி பிரகாசிக்கணும். அது பெண்களாக இந்த பெண்கள் பண்டிகை ஆசரிக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்ம தீர்மானம் செய்து கொள்வோம். ஆண்டவரே, நானும் உம்முடைய வல்லமை தரித்துக் கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசப்பா, நான் உம்முடைய சன்னிதானத்தில் அந்த யாக்கோபை போல நான் உம்முடைய வல்லமையை தரித்துக் கொள்ளணும். என்னுடைய பயங்களும் நீங்கணும், என்னை சுற்றியுள்ள அந்த பிள்ளைகளுடைய பயங்களும் நீங்கணும். அதற்காக நான் பிரயாசப்படுவேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பாவுடைய சன்னிதானத்தில் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம் நிமித்தமாக தேவன் என்ன செய்வாராம், சந்தோஷப்படுவாராம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா கூட தேவன் என்ன செய்யலாம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். நம்ம எத்தனையோ ஆத்துமக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. எவ்வளோ ஆத்துமக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம தேவனுடைய பயம் தேவை, தேவனுடைய வல்லமை தேவை. அதை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். தேவன் அதை நம்மிடமாக எதிர்பார்க்கிறார். இந்த பழைய ஏற்பாடில் நம்ம பார்த்தது யாக்கோபை பற்றி. யாக்கோபுக்கு தேவன் அவருடைய வல்லமையை தேவனிடத்திலிருந்து எப்படி வல்லமையை பெற்றுக்கொண்டார், அவனுடைய பயங்கள் எல்லாவற்றையும் தேவன் எப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் புதிய ஏற்பாடில் நம்ம இன்னொரு பெண்கள் எல்லாரும் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர்மா இன்னைக்கு பெண்கள் ஞாயிறு என்ன ஆண்களை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பெண்களை பற்றி கண்டிப்பாக ஆண் பெண் எல்லாருமே நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சமம்தான். அப்போது நம்ம புதிய ஏற்பாடில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெண்மணியை குறித்து நம்ம இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். அந்த பெண்மணியும் இதே பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பயத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பெண்மணி எப்படி அநேகரை ரட்சிக்க முடிந்தது. தேவனுடைய வல்லமை பெற்று அநேகரை அவள் எப்படி ரட்சித்தாள், தேவனுக்குள் வழி நடத்தினாள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகிறோம்.
புதிய ஏற்பாடுல சமாரியா ஸ்திரீ எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த சமாரிய பெண்ணை பற்றி தெரியாம இருக்க சான்ஸே இல்லை. அவளிடத்திலிருந்து தேவன் அநேக காரியங்களை இந்த நாளில நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த யோபா 4ஆம் அதிகாரம் யோபா 4ஆம் அதிகாரத்தில் முழுசு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி அந்த சமாரிய ஸ்திரியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமாரிய ஸ்திரீ என்ன ரிலேஷன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி நான் வந்து அந்த யாக்கோபு வாசித்துட்டு இந்த சமாரிய ஸ்திரீக்கு போகும்போது எனக்கு ஒரு வசனம் அதில் தென்பட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாரு. அந்த யாக்கோபு குறித்து நம்ம வசனம் அதே யாக்கோபு என்ன செய்யுது, நான் யோசிக்கவே இல்லை இந்த சமாரிய ஸ்திரீ பற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக தாட்ஸ் தந்தார். ஆனால் கடைசியில் வந்து இந்த சமாரிய ஸ்திரீயை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை வாசிக்கும் போது யோபா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் எடுக்க போன இடம் யாருடைய கிணறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது யாக்கோபுடைய கிணறா. சரியா? அப்போ நமக்கு இவ்வளவு ஆண்டவர் அழகாக வழி நடத்துறாரு பாருங்க. தேவன் வந்து நம்ம நினைக்கிறது வேற, தேவன் நினைக்கிறது வேற. நம்ம அநேக காரியங்களில் நம்ம நினைச்சிடுறோம், சோர்ந்து போய்விடுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படிப்போம், அந்த ஒரே ஒரு வசனம் தான் நம்ம வாசிப்போம். அந்த ஒரு வசனத்தில் நிறைய அர்த்தங்களை தேவன் நமக்கு சொல்லி தருவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது எனக்கு இந்த நாட்டில் தேவன் உணர்த்தினாரு. அதே யாக்கோபுடைய கிணறு இடத்துல தான் அந்த சமாரிய ஸ்திரீ பயத்தோடு வர்றாங்க. அந்த யாக்கோபு என்ன செய்கிறான், பயத்தோடு வந்தான். அந்த யாக்கோபுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, அந்த பயத்தெல்லாம் மாற்றி தேவன் அவருடைய வல்லமையை கொடுக்கிறாரு. இந்த இடத்துலையும் அந்த யாக்கோபுடைய அந்த கிணறு யாக்கோபுக்கு சொந்தமான, இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, யாக்கோபுக்கு சொந்தமான கிணறு. சமாரியா ஸ்திரீனுடைய பயத்தை தேவன் எவ்வாறு மாற்றினார், தேவனுடைய வல்லமையை தரித்து கொண்ட பிறகு அவளுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். இந்த சமாரியா ஸ்திரியை பற்றி இந்த யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். சமாரியா ஸ்திரீ அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பயந்து போய் தான் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அவள் அந்த மத்தியான வேலையில தான் ஒருவரும் பார்க்கக்கூடாது. அவள் வந்து அவளுக்கே தெரியுது, நான் ஏதோ பாவம் செய்திருக்கேன், எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விதமான பயம் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால தான் அந்த மத்தியான வேலையில என்ன செய்யறாளாம், ஒருவர் பார்க்கக்கூடாத நேரத்துல அவள் என்ன செய்யறா, அந்த இடத்துல தண்ணி எடுக்கும்படியாக வருகிறாள். அங்கேதான் அவள் இயேசுவை தரிசிக்கிறாள். அந்த இயேசுவை தரிசிக்கும் போது அவளுக்கு வந்து இயேசுன்னு தெரியவே செய்யாது. ஆனால் அவள் என்ன செய்யறா, அவளிடத்துல கான்வர்சேஷன், அந்த புதகர் இடத்துல என்ன செய்யறா, கான்வர்சேஷன் பண்றா. ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ என்ன செய்யறா, பதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறா, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்த கான்வர்சேஷன், அந்த ஏசப்பாவோட அவ பேசாம போயிருந்தான்னு சொன்னா அவளுக்கே ஒரு விதமான இருதயத்துல அந்த பயம் நீங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வாஞ்சை இருக்கு. அவளுடைய இருதயத்துல இந்த வாஞ்சை இருந்ததுனாலதான் என்ன செய்யறா, ஏசப்பாவிடத்துல அந்த பேச்சு கொடுக்குறா. இந்த பேச்சு கொடுக்கும்போது அந்த கான்வர்சேஷன் இருக்கும் போதுதான் என்ன செய்வான், அந்த வல்லமை நம்ம தரித்து கொள்ள முடியும். அந்த சமாரிய ஸ்திரீ செய்த ஒரே காரியம், அவள் தேவனிடத்துல பேசுகிறாள். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல பேசுகிற பொழுதுதான் அந்த வல்லமை நம்ம நினைச்ச முடியும், தரித்து கொள்ள முடியும். அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்க எப்படி என்னிடத்துல நீ தண்ணீர் கேட்கலாம் அப்படின்ட்டுலாம் நிறைய காரியங்கள் என்ன செய்றாங்க, கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏசப்பாட்ட ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அது பேச பேச பேசதான் நம்ம இடத்துல தேவன் அந்த வல்லமை நம்ம என்ன செய்ய முடியுமா, தரித்து கொள்ள முடியும். அதை தான் அந்த சமாரியா ஸ்திரீ பண்ணலாம். 2வதாக அவ செய்த காரியம் என்னன்னா, அந்த 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாஞ்சையோடு கேட்கிறா. ஏசப்பா சொல்றாங்க, அந்த ஜீவ தண்ணீரை குடிச்சீன்னா ஒரு நாள் உனக்கு என்ன செய்யாது, தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனத்தை அவ ஏசப்பா சொல்ல 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 என்ன செய்யறா, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு அவளுக்கு உள் மனசுல அப்படியே தான் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை நானும் பெற்றுக்கொள்ளணுமே, அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை நானும் பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு சொல்ற ஒரு வாஞ்சை அவளிடத்துல இருந்தது. நம்ம தேவனிடத்துல போகும்போது எப்பொழுது நம்ம செபிக்கணும், இசப்பாட்ட நம்ம உறவாடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எப்படி என்னன்னு சொன்னா,
வாஞ்சையோடு வரணும். அந்த வாஞ்சையோடு தேவனுடைய சன்னிதானத்தில் நினைச்சு ஜெபிக்கணும். இசப்பா இவ்வளோ பிள்ளைங்க இந்த இந்த பேண்டமிக்கினால் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை ஆத்துமாக்கள் தேவன் சொன்னார்ல, அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மக்களுக்காக பரிதபிக்கிறவங்க யாரு? அந்த வாஞ்சை வேணும், நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இசப்பா நானும் அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும்போது, ஒரு வாஞ்சை இருக்கும்போது தான் அந்த வல்லமை நமக்குள்ள நிச்சயம் கிரியேட் செய்யும். அவள் செய்த இரண்டாவது செய்த காரியம், வாஞ்சையோடு தேவனுடைய காரியத்தில் தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? கேட்கிறான். மூன்றாவதாக அந்த வாஞ்சையோடு இருந்ததுனால அந்த ஜீவ தண்ணீரை அவள் என்ன செய்கிறா? பெற்றுக்கொள்கிறாள். அந்த ஜீவ தண்ணீர், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ளாடு என்ன செய்கிறாரு? இறங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வசனம் போக போக அவடத்துல கான்வர்சேஷன் பண்ண என்ன செய்துட்டு இருக்கு? அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுடைய இருதயத்திற்குள்ளாக போயிட்டு அந்த ஜீவ தண்ணீரை அவள் பருக ஆரம்பிக்கிறாள். இந்த ஜீவ தண்ணீரை பருக அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவளிடத்துல என்ன வருது? ஒரு புதிய பலன் வருது. அந்த வல்லமை அவள் தரித்துக் கொள்கிறாள். அதை யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அந்த ஜீவ தண்ணீர் அவள் என்ன செய்கிறா? பெற்றுக்கொள்கிறாள். முதலாவதாக இயேசுவோடு பேசுகிறான், வாஞ்சையோடு கேட்கிறா. அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடு கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறோம், அந்த சீஷர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்களாம்? வாஞ்சையோடு கூடியிருந்தாங்களாம். அந்த வாஞ்சையோடு கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாடு வரும்போது நமக்குள்ளாக ஒரு வல்லமை வருது, ஒரு பலன் வருது. அந்த வல்லமை தரித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்கிறார். அதே தான் அந்த சமாரிய ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள். அந்த வல்லமே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய பயங்கள் எல்லாம் மாறிச்சு. ஏசப்பா எப்போ அந்த யாக்கோபு முகமுகமாக ஏசப்பாவை தரிசித்த உடனே அவனிடத்தில் இருந்த அந்த பயங்கள் எல்லாம் அறிந்தது போல இந்த சமாரிய ஸ்திரீ அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட உடனே அவளிடத்தில் இருக்கிற அந்த பயங்கள் எல்லாம் மாறிட்டு. அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் அந்த ஸ்டார்டிங்கில் 9ஆம் வசனம் 6ஆம் வசனத்துலலாம் பார்க்கும்போது அவள் பயந்து வர்றா. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பயத்தோடு வர்றா. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த பலனை பெற்றுக்கொண்ட பிறகு அவள் அதை கொடுத்த அந்த வசனத்தில் நம்ம அருமையாக வாசிக்கிறோம். அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் பார்க்குறோம். அவள் அந்த குடத்தை வச்சுட்டு அவளால் இருக்க முடியலை. அந்த தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு அவளால் அது சும்மா இருக்க முடியாது. பயங்கிறதே அவட்ட இல்லை. அந்த பயமே ஃபுல்லாக அவட்ட போயிட்டு அவள் என்ன செய்கிறா? அந்த குடத்தை வச்சுட்டு எங்கே போகிறாளாம்? இந்த ஊருக்குள்ளே ஓடுறாளாம். முன்னாடி அந்த ஊரில் உள்ள மக்களை பார்க்குறதுக்கே அவளுக்கு ஒரு பயம். ஆனால் இப்போ ஏசப்பாவுடைய வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அந்த ஊருக்குள்ளே ஓடுறா. அவளை அறியாமலே என்ன செய்கிறா? அந்த ஊருக்குள்ளே ஓடி அந்த மக்களையும் தேவனிடத்தில் வழி நடத்துகிறான். அந்த ஏசப்பாவுடைய வல்லமை எவ்வளோ பெருதுன்னு பாருங்கள். அந்த வல்லமையை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். அந்த சமாரிய ஸ்திரீ எவ்வளோ விதமான பாவத்துக்குள்ளாக இருந்தால், எவ்வளோ விதமான பயத்துக்குள்ளாக இருந்தால், அந்த மகளையும் தேவன் நினைச்சாரு அவருடைய வல்லமையினால் இடைக்கட்டி அந்த கோல் அந்த முழு அந்த ஊரையுமே அவள் நினைச்சிட்டா ஆதாயப்படுத்திட்டா. வந்து பாருங்கள், அங்கே ஒரு மெய்யாக ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளாடு ஓடி போய் எந்த மக்களையும் பற்றி அவன் பயப்படவே இல்லை. எல்லா மக்களையும் தேவனிடத்தில் வழி நடத்துகிறார். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பேண்டமிக் டைமில், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எங்குமே நம்ம என்ன செய்யலை, போக முடியலைல்ல. நம்ம சர்ச்சுக்கு போக கூட நம்ம ஆராதிக்க முடியலை. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து என்ன செய்யலாம்? தேவனை நம்ம ஆராதிக்கலாம். நம்ம ஏசப்பா எவ்வளோ டைம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ யாருமே நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. யாருமே எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. அவ்வளோ டைம் நமக்கு இருக்குது. நம்ம அந்த டைமை நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துகிறோம்? அந்த வல்லமை தரித்து கொண்டோம்னு சொன்னால் அநேக ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யலாம்? ரட்சிக்கலாம். அந்த பாவத்திலே அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்து எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நோயினால், அந்த வைரஸினால் எத்தனையோ ஆத்துமாக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அவங்களை யார் வந்து அவங்கள இயேசப்பாடத்தில் வழி நடத்துவாங்க? ஆண்டவர் ஒவ்வொரு அந்த கடமை, அந்த பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ எப்படி அந்த ஊரையே ஆதாயப்படுத்தினாங்களோ, இயேசப்பாக்கில் வழி நடத்தினாங்களோ, அதே போல் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையாவது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ரட்சிக்குள்ளாக வழி நடத்தணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்கிறாராம்? சந்தோஷப்படுறாராம்.
அப்போது அது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம எழும்பணும், முதலாவது நம்ம எழும்பணும், தேவனுக்காக வைராக்கியமாக எழும்பணும். இவ்வளோ நாட்களும் நம்ம சோர்ந்து போயிருந்த நாட்கள் எல்லாம் போதும். நமக்காக வாழ்ந்து கொண்டு, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, அந்த யாக்கோபு எப்படி உங்களுடைய வல்லமை தரித்து கொண்டாங்க, அந்த சமாரிய ஸ்திரீ எப்படி உங்களுடைய வல்லமை தரித்து கொண்டாங்க, அவங்க எப்படி உமக்காக எழுதி பிரகாசித்தாங்க, அதே போல நான் என்ன செய்யணும், உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த பெண்கள் ஞாயிறுல நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வோம், தீர்மானம் எடுப்போம். இந்த ஏசாயா 52, 51 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எலும்பு 51 அதிகாரம் 9ஆம் வசனத்தில், எலும்பு எலும்பு பல்லன்கொள். நம்ம ஒவ்வொருவரும் பலன் கொள்ளணும், அந்த வல்லமை தரித்து கொள்ளணும். ஏசாயா 51 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, எலும்பு எலும்பு எழுந்து நில். நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த நேரம்லாம் போகணும், ஆண்டவருக்காக நம்ம எழுந்து நிற்கணும். அந்த வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. ஏசாயா 51 அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லியிருக்கு. இப்படி நம்ம ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொண்டோம். ஆனால் ஆண்டவர் செய்கிறாரா, அந்த 51 அதிகாரத்துலலாம் பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது தேவன் என்ன செய்றாரா, நிறைய கஷ்டங்களை அனுமதிக்கிறாரு. ஆனால் அவங்க மீண்டுமாக எழும்பி தேவனுடைய வல்லமை தரித்து கொண்டு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். அந்த 51 அதிகாரத்தில் சொல்லுவோம், நீ வந்த வண்டல்களை உறிஞ்சி குடிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை அந்த இஸ்ரவேல் மக்கள் தரித்து கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா, தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். எந்த ஒரு காரியங்களும் உன்னை தத்தளிக்கவே பண்ணாது. எந்த அது எப்பேற்பட்டதான வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்டதான கொள்ளு நோயாக இருந்தாலும், நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கிற பொழுது எதுவுமே நம்ம அசைக்க முடியாது. அதே நம்பிக்கையில் நம்ம ஜீவிப்போம். நாம் அதே 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசி வசனத்தை நம்ம கடைசி அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நாம் தேவனுடைய வல்லமை தரித்து கொள்கிற பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம், அந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. நம்ம தேவனுடைய வல்லமை தரிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு விதமான பலன் கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தன் உன்னிடத்துல வரவே மாட்டாது. எப்பேற்பட்டதான வைரஸாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய நிலைக்கால்களில் தேவன் என்ன செய்கிறாராம், அந்த இரத்தத்தை பூசி பாதுகாக்கிறார். அந்த அசுத்தன் உன்னோட பக்கமே திரும்பி பார்க்கறது இல்லை. அது விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். அவன் உன்னுடைய விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. அது விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத் எம்மாத்திரம். அது கோலியாது போல மலை போல பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேவனுடைய வல்லமை தரிச்சிட்டோம்னு சொன்னால் நம்மளை யாருமே நினைச்ச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. இந்த டைமில் இந்த அருமையான இந்த பெண்கள் ஞாயிறில் நம்ம ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம், எசப்பா நான் உங்களுடைய வல்லமையை தரித்து கொள்ளணும். இந்த யாக்கோபை போல இந்த சமாரிய ஸ்திரீ இவ்வளவு ஜனங்களும் உங்களிடத்தில் வழி நடத்துனாங்கப்பா, நானும் என்ன செய்யணும், அவ்விதமாக உங்களுடைய வழியிலே நடத்தணும். ஏன்னா அவருடைய வருகை வெகு சீக்கிரம் அவருடைய வருகைக்காக நம்ம அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம தொடர்ந்து அவருடைய வல்லமையை தரித்து கொள்வோம். அநேகரை அவருடைய வழியில் நம்ம வழி நடத்துவோம், அவருடைய பாதையில் நம்ம வழி நடத்துவோம். கடைசியாக தேவன் ஒரே ஒரு காரியத்தை தேவன் சொல்லும்படியாக உணர்த்துகிறார். அந்த 1 கொரிந்தியர் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் அந்த கொரிந்து பட்டணத்திலே உள்ள திருச்சபையாருக்கு ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். அந்த 3 காரியத்தை தேவன் சொல்லும்படியாக தேவன் உணர்த்தினார். அதனால் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால், இது கொரிந்து திருச்சபையாருக்கு அந்த பரிசுத்த பவுல் எழுதினது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராததென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. தேவன் மீராரூர் திருச்சபையாருக்கு பெண்கள் பண்டிகையை ஆசரிக்கிற, பெண்கள் ஞாயிறை ஆசரிக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரே காரியம், நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும்
பெறுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய வல்லமை தரித்து கொள்ளுகிறது மட்டும் இல்லை, நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ளணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசைக்கப்படக்கூடாது. தேவனுடைய கிருபையில் நம்ம பெருகிக்கிட்டே இருக்கணும், அப்படி கிரியை செய்துகிட்டே இருக்கணும். அப்பேற்பட்டதான கிருபைகளை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமென். பெண்கள் ஐக்கிய சங்க கொடி வானில் பேரொளி வீசி பறக்குதுவா. பெண்கள் ஐக்கிய சங்க கொடி வானில் பேரொளி வீசி பறக்குதுவா. நீலவானில் நில ஒளி போ, நீலவானில் நில ஒளி போ, பெரும் ஆழ்கடல் மேல் ஐக்கிய சங்கம். பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவான் பேரொளி வீசி பறக்குதுவா. காலை சூரியன் கதிருடன் எழுந்து மாலை படிந்திருள் மடிந்திடுமா. காலை சூரியன் கதிருடன் எழுந்து மாலை படிந்திருள் மடிந்திடுமா. மேலே சிலுவையின் மீட்பு கதி, மேலே சிலுவையின் மீட்பு கதி, தங்க மாலை என பெண்கள் இணைந்திடவே செய்யும். பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவான் பேரொளி வீசி பறக்குதுவா. சத்யவசனம் நித்திய போசனம் உத்தம ஜபமே உணர்ந்திடவே. சத்யவசனம் நித்திய போசனம் உத்தம ஜபமே உணர்ந்திடவே. பக்தி உபவாசம் மெய் விசுவாசத்துடன், பக்தி உபவாசம் மெய் விசுவாசத்துடன் முக்தியை பெற முழுமையும் உழைக்க. பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவான் பேரொளி வீசி பறக்குதுவா. பெண்களே ஐக்கிய சங்க கொடியின் கீழ் பண்புடன் அன்புடன் கூடிடுவீர். பெண்களே ஐக்கிய சங்க கொடியின் கீழ் பண்புடன் அன்புடன் கூடிடுவீர். மண்பதை ஆளும் அன்பின் தந்தை அவர், மண்பதை ஆளும் அன்பின் தந்தை அவர். இயேசு மைந்தனோடாவியை கொழுதிட. பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவான் பேரொளி வீசி பறக்குதுவா. பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவானில் பேரொளி வீசி பறக்குதுவா. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாளினிலும் தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை நீர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த ஞாயிறினையும் ஆண்டவர் WCS ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் வாழ்வினில் ஆண்டவர் தந்திருக்கின்ற கிளை சங்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பிள்ளைகளின் வாயிலாக நீர் செய்து வருகின்ற உம்முடைய மகத்தான செயல்பாடுகளுக்காக, உம்முடைய நிறைவான வழிநடத்தல்களுக்காக, உமது ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென உமது பிள்ளைகளை நீர் பயன்படுத்துகின்ற விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய விலகாத அருட்பிரசன்னம் தொடர்ந்து தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் போதுமானதாக இருந்து நீர் தந்திருக்கின்ற தாளந்துகள், திறமைகள் யாவற்றையும் உமது திருநாம மைமைக்கென உமது பிள்ளைகள் பயன்படுத்தி ஆண்டவரை உம்முடைய நாம மைமைக்காக தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து பலப்படுத்தி நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம்.
இன்னும் WCSன் அனைத்து பொறுப்பாளர்களுக்காகவும் ஆண்டவரே அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். உமது பிள்ளைகளையும் ஆண்டு தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தியல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னும் ஆராதனையிலே பல்வேறு நிலைகளிலே பங்கு பெற்றிருக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லாவிதமான தீமைகளுக்கும் உமது பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கவும் உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் பரத்திருந்து ஆண்டவர் தந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை காணவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை கொடுக்கின்றோம். உம்முடைய நிறைவான ஆளுகை தந்து ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தும். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியோரை அனுப்போ வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போதுமை தேடி வந்து மனதோர போற்றினோ மோட்சலோகத்தில் களி